ஆக்சுவலி இந்த ஒரு பிளேஸை மட்டும் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீட்டில் ஒரு ஜங்க் பிளேஸ் இருக்கும். அதில் வந்து என்டையராக எல்லா திங்ஸும் போட்டு போட்டு வச்சுட்டே இருப்போம். ஸோ அப்படி தான் இது வந்து ஒரு ஜங்க் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரி இதை மட்டும் க்ளீன் பண்ணி செட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் எண்ட் ஆஃப் த டே அது என்டையர் ஹவுஸ் கிச்சனை வந்து டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ணி ஆர்கனைசிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசிங் வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும். ஸோ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் இஃப் யூ லைக். இந்த மாதிரியான கப் ஹோல்டர்ஸ், ஷெல்ஃப் ரைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கிளாஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம். நிறைய பேர் இதை வந்து கெஸ்ட்ஸ்க்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இப்படி பண்ணும்போது நம்ம ரெகுலராக டே டு டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கோட் இருக்குது, அதாவது ஹோம் வந்து ஒரு நாளில் மேக் பண்ணல, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரே நாளில் நம்ம வாங்கின விஷயம் கிடையாது. ஒரு ஒரு கப்புக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு ஒரு எமோஷன் இருக்குது. நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் எங்களால் நிறைய விஷயங்கள் வாங்க முடியாது. அப்படி ரொம்ப ஆசைப்பட்டு தேடி ஏதாவது 1-2 ஐட்டம் மட்டும் வாங்குவோம். அண்ட் அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் இங்கே அங்கங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன். இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.